எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணாலும் ஒரு முக்கியமான வீடியோக்காக தான் மீட் பண்றோம். குரு பெயர்ச்சி. குரு இந்த ஜூன் மாசம் பெயர்ச்சி ஆகுறாரு. அடுத்த ஒரு வருடம் எல்லாரோட லைஃப்ல வரக்கூடிய சேஞ்சஸ் என்னன்றத பொது பலனாவும் பார்க்க போறோம். கடக ராசி கடக லக்னம்க்கு இன்னும் எப்படி இருக்க போகுதுன்றத அடிஷ்னலாவும் இந்த ஒரு வருடம் தான் உங்களோட அடுத்த 10-12 வருஷத்துக்கான வித்துன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஒரு வருடம் நீங்க பண்ணக்கூடிய செயல்பாடு, எடுக்கக்கூடிய முயற்சி, எடுக்கக்கூடிய முடிவுகள், இது அடுத்த 12 வருஷத்துக்கான உங்க லைஃபை கொண்டு போகும். கடகம் குருவோட சொந்த வீடு. அப்போ எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய குரு இங்க அவர் சொந்த வீட்டுல இருக்கும்போது மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. அப்போ இந்த ஒரு வருடம் நீங்க என்ன உங்க லைஃப்க்கு கரெக்டானதுன்னு பார்த்து சூஸ் பண்ணி பண்ணீங்கன்னாலும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோங்க. உங்களுக்கு அந்த ராசிக்கல் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதே மாதிரியான குரு முன்னாடி எப்ப கடகம்க்கு வந்தாருன்ற டைமை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த பேட்டர்ன் கம்பேரிசன் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல நான் எப்படி யோசிச்சேன், என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்றத யோசிச்சு நீங்க இப்ப கம்பேர் பண்றீங்கல்ல, இந்த கம்பேரிசன் தான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. நம்மளோட ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜியோட சைக்காலஜி கம்பைன் பண்ணி பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்றது. அஸ்ட்ராலஜி கூட பாத்தீங்கன்னா 100% ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆஸ்ட்ரோ சைக்காலஜில வர பேட்டர்ன் நீங்க 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் அ பேட்டர்ன், இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஈவெண்ட் இல்லையா, இது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதாங்க இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. இல்லாம நானே கடகராசி கடக லக்னம்ங்க, என்னோட நட்சத்திரத்துல இருக்கிற அந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? நெகட்டிவா இருக்குங்க, நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்றேன், ஒரு நெகட்டிவிட்டி நிறைய மைண்ட் செட்ல ஃபீல் பண்றேன், எது நீங்க யோசிச்சாலும் டோன்ட் எவர் ஹெசிடேட். எங்களோட நட்சத்திர மெடிடேஷன் நடக்குது, லைவா நடக்குது. முக்கியமா கடகம்ல வர நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த ஜூன் மாசம் நடக்குது. போய் உடனே என்ரோல் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அது லைவா நடக்கும். அதாவது டைரக்டாவே என் கூட சேர்ந்து நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த டைம் ஃபுல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னா வெறும் ரெக்கார்டட் செஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுல நம்ம கடவுள்கிட்டயே போய் அந்தந்த நட்சத்திரத்துக்கான கடவுள்கிட்டயே போய் அவங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம எனர்ஜியில வாங்கிக்கிறது தான் இந்த மெடிடேஷன். ரொம்பவே ஒரு சரியல் மொமெண்டா இருக்குங்க. ஏன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யமோட அவங்களுக்கான அந்த நட்சத்திர கடவுளை நம்ம போய் பார்ப்போம். எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கடவுளை நான் நேர்ல பார்த்து நேர்ல உணர்ற மாதிரி இருந்ததுன்னு அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் கோ அண்ட் ட்ரை. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பாஸ்ட் பேட்டர்ன் எப்பங்க குரு கடகம்ல இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 2014 இருந்து ஜூன் 2015 வரைக்கும் கடகம்ல தான் இருந்திருக்காரு. அப்ப அந்த டைம்ல உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது? நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தீங்க? ஏதாவது புது விஷயம் ஆரம்பிச்சீங்க? ஏதாவது ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கொண்டு வந்தீங்க? எல்லாத்தையும் ஒரு பேப்பர் எடுத்து வச்சு தெளிவா எழுதுங்க. அந்த டைம்ல இருந்த மாதிரியே அப்படியே இந்த டைம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படியே இருக்காது. ஏன்னா மீதி கிரகங்கள்லாம் வேற வேற பொசிஷன்ல தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கான இன்ஃபுளுன்ஸ் உங்க ஜாதகப்படியே கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் சர்டன் சிமிலாரிட்டிஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியும். சர்டன் பேட்டர்ன்ஸ் குரு நடத்தி கொடுக்குற சில விஷயங்கள் சிமிலரா இருக்கும். அது என்னன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த டைம்ல நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல, அந்த டைம்ல நான் இது பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணாம விட்டுட்டேன், நீங்க ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சீங்க அப்படின்னா அது பண்றதுக்கான கரெக்டான டைம் அகைன் இந்த ஒரு வருஷம் நடக்கும். ஓகேயா? இது மாதிரியும் நீங்க உங்க ஓன் லைஃபோட பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக், ஆஸ்ட்ரோ சைக்காலஜி டெக்னிக் தான் இது. நீங்க உங்க லைஃப்க்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சரிங்க, இது குரு இல்லையா, குரு எங்க வராரு? கடகம்க்கு வராரு. கடகம் அவரோட உச்ச வீடு. அதாவது இஸ் ஹாப்பி தேர், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற வீடு. அப்போ ஜென்ரலி கடக ராசி எப்படிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடக ராசி இஸ் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ், ஃபுல் ஆஃப் மதர்லி கேர். கடகராசிக்காரங்க எப்பவுமே ப்ராக்டிக்கலா டிசிஷன்ஸ் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, ப்ராக்டிக்கலா எடுப்பாங்க. பட் நாட் எவ்ரி டைம். பட் எவ்ரி டைம் அவங்களுக்கு எது அந்த டிசிஷன்ஸ் எடுக்கும் போது எது இன்டர்ஃபியர் பண்ணா அவங்களோட எமோஷன்ஸ். அவங்க ஒரு எமோஷனல் பீயிங் தான். அப்போ கடகம்ல எமோஷன்ஸ்க்கான வேல்யூ இஸ் வெரி ஹை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதர்லி கேர், பீயிங் வெரி ப்ரொடெக்டிவ் டுவர்ட்ஸ் தேர் க்ளோஸ் ஒன்ஸ் கடகராசி எப்பவுமே பண்ணுவாங்க. அப்போ இந்த ஒரு வருஷம் நீங்க எதை நோக்கி போகணும்? எமோஷன்ஸ் நோக்கி போகணும். எமோஷன்ஸோட பிளே ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலாவா வின் பண்ணாங்க? இல்ல, எமோஷன்ஸ் வேற பிளே.
இவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். நான் இவரோட படம் பார்த்து வளர்ந்திருக்கேன். எனக்கு இவர் மேல ரொம்ப ஒரு அன்பு இருக்கு, ஒரு பாசம் இருக்கு. இவர் என்னதான் அவர் நான் பிலிம்ல பாக்குற ஒரு ஹீரோவா நினைச்சாலும் எனக்கு அவர்கிட்ட அப்படி ஒரு பாசம் இருக்குன்னு எமோஷனலா இன்வால்வ் ஆனவங்க தான் அதிகமா ஓட் பண்ணாங்க. அந்த எமோஷன்ஸ் தான் ஓட் பண்ணி அவரை வின் பண்ண வச்சது. ப்ராக்டிக்கலா நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், ப்ராக்டிக்கலா எனக்கு இவ்வளவு தெரியும்னு சொல்லியா ஓட்டு வாங்கினாரு இல்ல. இட் இஸ் பேஸ்ட் ஆன் எமோஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு டைம் பீரியட் எமோஷன்ஸ் பேஸ்டா தான் இருக்குன்றத மீதி கட்சிகள் ரியலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி தே வுட் ஹவ் காட் அ சான்ஸ் டு கெட் மோர் சீட்ஸ். ஆனா அதை அவங்க ரியலைஸ் பண்ணல. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதோட கரெக்டா இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு வின் பண்ண கட்சிக்கு. சோ நீங்க அப்ப இது நான் எப்படிங்க என் லைஃப்ல இந்த ஒரு வருஷம் இதை எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, எமோஷனலா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க பிசினஸ் ரன் பண்றீங்களா, உங்க கிளைண்ட்ஸோட எமோஷனலா கனெக்ட் பண்ணுங்க. உங்க கஸ்டமர்ஸோட எமோஷனல் வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு அங்க ரெகக்னிஷன் கிடைக்கல, அந்த ஒர்க்கோட நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆகுங்க. நீங்க அந்த ஒர்க்கோட எவ்வளவு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கீங்கன்றது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அதை வெளிப்படுத்துங்க. சோ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா என்னோட மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, என்னோட கொலீக்ஸ் இருக்காங்க, எனக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலையில ரெகக்னிஷன் கிடைக்கலன்றப்போ நீங்க அங்க எமோஷனல் வேல்யூ காட்டும் போது அங்க உங்களோட ப்ராக்டிக்கல் அவுட்புட் எப்படி இருந்தாலும் சரி இவங்க இவ்வளவு தூரம் எமோஷனலா கனெக்டடா இருக்காங்கப்பா அவங்க ஒர்க்லன்றதே உங்க மேல இந்த ஒரு டைம்ல ஒரு நல்ல உணர்வு ஏற்படுத்தும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க இன்ஃபுளுசரா இருக்கீங்கன்னா யூ ஷுட் எமோஷனலி கனெக்ட் வித் யுவர் ஆடியன்ஸ். அந்த எமோஷனல் கனெக்ட் நீங்க ஒரு வருஷம் கொண்டு வந்தீங்கன்னா திஸ் 1 year இஸ் அ ஈஸி பிளே for you, easy game for you. ஈஸியா நீங்க பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கே ரியலிஸ்டிக்கான சிச்சுவேஷன் சொல்றேன். ரியலிஸ்டிக்கா இந்த எலெக்ஷன்ல இவங்க வின் பண்ணுவாங்கன்னு எவ்வளவு பேர் நம்பியிருப்பாங்க, ஏன்னா எவ்வளவு பேருக்கு அந்த கான்பிடன்ஸ் இருந்திருக்கும். அவங்களோட எமோஷனலா கனெக்ட் ஆனாங்க, எனக்கு எமோஷனலா இவங்க ரொம்ப பிடிக்குங்கன்னு சொல்றவங்க மட்டும்தான் கான்பிடென்டா இருந்திருப்பாங்க. ப்ராக்டிக்கல் அனாலிசிஸ் பண்றவங்க யாருக்குமே அந்த கான்பிடன்ஸ் இருந்திருக்காது. பிகாஸ் திஸ் இஸ் அ டைம், இது கடகத்துக்கான டைம், இது கடக ராசிக்கான டைம், கடகம்ல வர குருக்கான டைம். குரு இஸ் வெரி எமோஷனல் இன் கடக ராசி. ஓகேயா? சோ அப்போ அண்ட் இன்னொன்னு நான் சொல்லவே வேண்டாம், வின் பண்ணவரோட ராசி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம், அவருமே கடகம் தான். சோ இதுதாங்க இந்த டைம், வேற எதுவுமே இல்லை. திஸ் இஸ் ஈஸி கோட் டு கிராக் திஸ் டைம். இந்த ஒரு கோட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்க, அப்ப நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன், நான் எப்படி எமோஷனலா கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க யூபிஎஸ்சி எழுதுறீங்களா, கெட் யுவர் எமோஷன்ஸ் இன் டு இட், நாட் ப்ராக்டிக்கல், எமோஷன்ஸ் இன் டு இட். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் ஒரு விஷயத்துக்கு மேல இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தோட இம்பாக்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஜென்ரலாவே கடகம்க்கு அவங்க எந்த விஷயம் பண்ணாலும் அதுல எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணிப்பாங்க. in anything. கடகராசி கடகலக்னம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேற வேலை செஞ்சுட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் வேலை செஞ்சுட்டு அவங்க விட்டுட்டு போறாங்க, அந்த வேற வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு அப்படி ரொம்ப எமோஷனல் ஆயிடும். இவங்க இவ்வளவு வருஷம் நான் அங்க வேலை செஞ்சிருக்கேன், இவங்களோட எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு விட்டுட்டு போகும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. தட் இஸ் த டைப் ஆஃப் எமோஷன்ஸ். மீதி ராசிக்காரங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இட் இஸ் யுவர் பெனிஃபிட். ஏன்னா ஜென்ரலா எல்லாத்துலயுமே எல்லா ராசி வீடியோனுமே ஏதாவது ஒரு பொது பலன் சொல்லுவேன். அண்ட் இதெல்லாமே சைக்காலஜிக்கலா இந்த டைமை கான்கர் பண்றதுக்கான ஒரு ஒரு டிட்பிட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ தே ஆர் வெரி எமோஷனலி கனெக்டட். அண்ட் இந்த டைம்ல யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ஓன் பெனிஃபிட் டு. இப்போ நான் புதுசா ஒரு சைடு இன்கம், ஒரு சைட் ஹஸல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா புட் யுவர் எமோஷனல் வேல்யூ. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க அந்த விஷயத்தோட ஒரு எமோஷனல் கனெக்டே இருக்காது. ஆனா ஓகேங்க, நான் போய் காசு சம்பாதிக்கணும், நிறைய காமனா சொல்ற ஒரு விஷயம் ஐடி கம்பெனிஸ், இந்த மாதிரி நான் ஐடில ஒர்க் பண்றேங்க, நான் உங்களுக்கு ஐடி ஜாப் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை எனக்கு பிடிக்காதுங்க, நான் ஒர்க் பண்றேன், அங்கதான் நல்லா சேலரி வருது, அதனாலதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன், அப்புறம் ஐடில ஒர்க் பண்ணு சொல்லுவாங்க. இந்த டைம்ல அந்த மாதிரி பேருக்கு ப்ராக்டிக்கலா இதுல தானே நல்லா சேலரி வரும், அதனாலதான் நான் அதுல ஒர்க் பண்றேன்னு பேருக்கு நீங்க எது பண்ணாலுமே இட் வில் நாட் ஒர்க் அவுட்.
ஆகும், போகும், டீசெண்டா அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கும். ஆனா அதுல நீங்க ஷைன் பண்ண முடியுமா, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, இல்ல உங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு growth கிடைக்குமானா இந்த டைம்ல வந்து கிடைக்காதுங்க. எமோஷனலா கனெக்ட் ஆகுங்க. உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா வேற வேலை மாத்திக்கோங்க. இல்ல அந்த வேலையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நீங்க அதை மாத்திக்கலாம், அந்த வேலையை நீங்க எப்படி மாத்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரின்றத உட்காந்து பாருங்க. ஆர் பெஸ்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கடகம் என்ன நல்லது, கடகராசி கடக லக்னம்கான டிஃபரன்ஸ் வந்து இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்க. பட் கடகம்னு பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஐ வாண்ட் யூ டு டேக் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். பயப்படாம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணும். அது ஒரு நான் இந்த இடத்துல இருந்து வேற இடம் மாறி போனா நல்லதுன்னு நினைக்கிறேன், இல்ல நான் இங்க இருந்து அப்ராட் போனா நல்லதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு உள்ளுக்குள்ள சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள இஃப் யூ கெட் தட் கான்சியஸ்னஸ், டூ தட். இல்ல நான் இவ்வளவு நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க, நான் ஒரு பிரேக் எடுத்து படிக்க போகலாம்னு நினைக்கிறேன்னா தாராளமா பண்ணுங்க. இந்த டைம் பீரியட் நீங்க படிக்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல டைம் பீரியட். அதெல்லாமே நான் டீடைல்டா உங்களுக்கு தனித்தனியா சொல்றேன், பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, நல்ல டைம் பீரியட். ஸோ கடகம் குருன்னு வரும்போது அந்த கம்பேட்டபிலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா, கடகம் இஸ் ஃபுல் ஆஃப் எமோஷன், குரு இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ். எமோஷனலா ஒரு நாலேஜ் கத்துக்கிறது, எமோஷனலா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதை உங்களோட முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது, அதை தான் இந்த டைம் பீரியட்ல பண்ணணும். வெரி ஸ்ட்ரிக்டான ஐடியாலஜிஸ், வெரி ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் ஓரியன்டா இருக்கிறது தான் குருவுக்கு பிடிக்கும். அண்ட் கடகம்ல அதை ஃபாலோவும் பண்ண முடியும். கடகராசியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அந்த ஐடியாலஜில இருந்து அவங்கள மாத்துறது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. இப்ப கடகம்க்கு வந்து யாரையாவது பிடிச்சிருச்சு, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள வந்து அவங்க பிடிச்சவங்களை வந்து மாத்த முடியாது. தே நோ அவங்க கிட்ட சில டிராபேக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவங்களால வந்து அதை மாத்திக்க முடியாது. பிகாஸ் அந்த ஒரு டீப் ரூட்டட் ஐடியாலஜின்றது கண்டிப்பா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக் ஆயிருக்கும் கடகம்க்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகம்னு வரும்போது சில திங்ஸ் ரெப்ரசன்ஸ் கடகம். அது என்ன, இப்ப மில்க் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து கடகம் கூட ரெசனேட் ஆகும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது, எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் எல்லாமே ரெசனேட் ஆகும். இப்போ மில்க் ப்ராடக்ட்ஸ் வரும்போது ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஹார்வர்ட்ல ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதாவது ஓவர் த இயர்ஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொடுத்து அவங்களை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்போ இப்ப என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா, ஐஸ்கிரீம்ல இருக்க ஃபேட், மில்க் ஃபேட் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் ஒரு ஸ்டடியில கொண்டு வராங்க. ஸோ இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இஸ் நாட் குட், மில்க் இஸ் நாட் மில்க் வந்து பெரியவங்களாம் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை தாண்டி இப்ப வந்து ஃபேட் ரொம்ப நல்லது, கீ நிறைய சாப்பிடுங்க, மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு இப்ப வந்து மாறிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் கடகமோட இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ another thing is that நிறைய ஹெல்த்தி ஃபேட்டுக்காக உலகம் வந்து மாறிட்டு இருக்கும். அதாவது இப்போ நிறைய யூ வில் கம் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்க ஜென்ரலா வந்து நம்ம மினரல் ஆயில், ஜென்ரலா சன்ஃபிளவர் ஆயில், ஜென்ரலா அந்த ஆயில்னு யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் தட் குட் ஃபார் த பாடி. அப்போ மில்க்ல இருந்து வர கீ வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளோ நல்லது. பட்டர் நிறைய யூஸ் பண்ணலாம், கார்ப்ஸ் கம்மி பண்ணிட்டு ஃபேட் நிறைய சாப்பிடலாம், அது ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு நல்லதுன்ற மாதிரி நிறைய ரியலைசேஷன் வந்து ஃபுட் செக்டர்ல வரும். முக்கியமா இப்ப என்ன வரும்னா, ஃபுட் செக்டர்ல நடக்கிற தவறுகள் வந்து நிறைய இப்ப வெட்ட வெளிச்சமாகும். நிறைய ஃபர்டிலைசர் போடுற மிஸ்டேக்ஸ், அந்த மாதிரியான என்னென்னலாம் அந்த ஃபுட் செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்றாங்க, அது எல்லாமே இப்ப வெளியில தெரிய வரும். ஃபுட்டு மட்டும் இல்லைங்க, ஃபுட்டு மட்டும் இல்லை, நிறைய நம்ம இன்டேக் பண்ணிக்கிற விஷயங்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ், ட்ரிங்க்ஸ், இது எல்லாத்துலயும் நடக்கிற தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரும். அண்ட் இப்போ அனதர் திங் வந்து இந்தியாவில மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா கடகம் ஆல்சோ takes care of those things, அந்த ஃபுட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட். அண்ட் முக்கியமா பூசம்னு வரும்போது, குரு வந்து பூசம்ல வரும்போது அந்த விஷயங்கள் இன்னுமே நிறைய வெளியில வரும், ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு தட் அந்த மாதிரி. ஸோ அண்ட் வெல்த்ன்னு வரும்போது அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல யூ கேன் see குரு வந்து கோல்டுக்கான அதிபதி குரு தான் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ கோல்டுக்கான திங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஐ நோ தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பட் அவுட் ஆஃப் இந்தியா people who are willing to invest, you can still invest in that. அண்ட் இதை தவிர நெகட்டிவ்ஸான விஷயம்னு நாங்க பார்த்துக்கும் போது பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்டிங். கோவிட் அளவுக்கு இல்லைனாலும் யூ ஷுட் பி ரியலி கேர்ஃபுல் அபவுட் த திங்ஸ். ஃபுட் வழியா இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, ஃபுட் ரிலேட்டடு, வாட்டர் ரிலேட்டடு, திங்ஸ் ஸ்ப்ரெடிங் ஃப்ரம் பீப்புள், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி கேர்ஃபுல்.
அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் வரும்போது இப்போ அகெயின் ரீசெண்ட் பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இது கடகராசி கடக லக்னம், இனிமே ஃபுல்லாவே வந்து ஃபுல் கடகராசி கடக லக்னம்க்கு தான் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா கடகம் வரும்போது ரீசெண்ட் பாஸ்ட்ல வந்து கடகம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேத்து இருக்கு. வெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது சேவிங்ஸே என்னால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சில பேர் நோட் பண்ணியிருப்பாங்க. நிறைய செலவாயிட்டு இருக்கு, சேவிங்ஸ் பண்ண முடியல. அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இல்ல ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களோட பிரச்சனைகளும் வந்து கடகம்க்கு வந்திருக்கும். என்னன்னே தெரியலங்க, நான் எதுவுமே தப்பு பண்ணல, ஆனா அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கடகம்க்கு வந்து ஏன் அந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா, அஃப்கோர்ஸ் 2ஆம் இடத்துல இருக்க கேத்துவோட இன்ஃபுளுன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பழைய பேட்டர்ன்ஸ் பிரேக் பண்ணி விச் ஆர் நெகட்டிவ்ன்ற பேட்டர்ன் பிரேக் பண்றது தான் கேத்து பண்ணுது. அதுவும் பேட்டர்ன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் க்ளோஸ் ஒன்ஸ் பிரேக் பண்றது நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதுல இருந்து மீண்டு வர்றது, பிரச்சனைகள் ஸ்மூத் ஆகுறது இந்த குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேஞ்சஸ் வர்றது உங்களுக்கே தெரியும். பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு இப்ப எல்லாமே வந்து ஸ்மூத் ஆயிட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. ஈவன் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஒன்ஸ், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க, அவங்களோடையும் பிரச்சனை, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில இருந்து மாறும். அண்ட் இன்னொன்னு வந்து அகெயின் திஸ் ஆல்சோ சம்திங் விச் யூ குட் ஹவ் அப்சர்வ்ட். என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வேணுங்க, எனக்கு இருக்கிறது நான் பண்ற விஷயம் பிடிக்கல, இல்ல நான் பண்ற விஷயம் எனக்கு பத்தல, எனக்கு அதுல வர சேலரி பத்தல, இல்ல அதுல வந்து எனக்கான ரெகக்னிஷன் பத்தலன்னு ஒரு ஏர்ஜ் உள்ள இருந்துட்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல வர ராகு வந்து நீ ஏதாவது ஒண்ணு மாத்தி பண்ண, ஏதாவது ஒரு மாத்தி ஒரு இடத்துக்கு மாத்தி போய், இல்ல லைக் இந்த வேலையில இருந்து அந்த வேலைக்கு மாறும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புஷ் பண்ணிட்டே இருப்பாரு. அண்ட் ஜஸ்ட் லிசன் டு இட். வேற ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா, இல்ல நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சைடு ஹசல் எடுத்து பண்ணலாமா, இதெல்லாமே வந்து நீங்க திங்க் பண்ணி பாக்குறதுக்கான டைம் பீரியட். எல்லாமே வந்து எனக்கு போயிட்டு இருக்குங்க. எனக்கு குரு பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த சேஞ்சஸ் தெரிய வந்துடும், எல்லாருக்குமே தெரிய வரும். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஹார்ட் கோட் டேட், இந்த டேட்ல இருந்து தான் தெரிய வரும்னு இல்லை, முன்னாடி ஒரு 2 மாசத்துல இருந்தே உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் வந்து தெரிய வந்துடும். இதெல்லாமே எனக்கு தெரிய வருது. பட் என்னன்னா, ஏதோ உனக்கு லக் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, எஸ், அது ஏன்னா சனி உங்க 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 9ஆம் இடம்ன்றது லக்குக்கான இடம். லக்கு வந்து ஹார்ட் லக்கா இன்னும் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்குங்க அப்படின்னா, குரு பயிற்சியில இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா சப்சைட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா மிட் ஆஃப் 2027 நடக்குது. அப்பத்துல இருந்து உங்களுக்கு இன்னும் நல்ல சேஞ்சஸ், டிஃபரன்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஃபார் கடகம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமா உங்களுக்கு வெளிய அளவுல வந்து என்ன சேஞ்சஸ் வரும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகத்துல ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்கும். பிகாஸ் உங்களோட ராசி, உங்களோட லக்னம்னா லக்னம்க்கே குரு வந்து உட்கார போறாரு. உங்களோட ராசியில சந்திரன் கூடவே குரு வரும்போது குருவோட அந்த பிரகாசம்னு இருக்குல்ல, குருவோட அந்த தேஜஸ் உங்க முகத்துல தெரிய ஆரம்பிக்கும். பீப்புள் வுட் ஐடென்டிஃபை, இந்த மாதிரி ஆமா அவங்க கொஞ்சம் க்ளோ வந்திருக்கே, ஸ்கின்லாம் உனக்கு கொஞ்சம் க்ளோவா இருக்கே, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேஞ்சஸ் வந்து உங்ககிட்ட வரதை கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்களே உங்க உடம்புக்கான சேஞ்சஸ் நீங்க நிறைய பண்ண ஆரம்பிப்பீங்க. சம்டைம்ஸ் பீப்புள் கேன் see that இந்த டைம்ல வந்து இவ்வளவு நல்லா நெகட்டிவா இருந்தாலும் இப்ப எனக்கு மைண்ட் செட் அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவா மாறுறது தெரியுதுங்க. கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்ட் செட் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஐ எம் சேஞ்சிங் திங்ஸ். எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றதுக்கான ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வர ஆரம்பிக்குதுன்ற சேஞ்சஸும் உங்களுக்கு வரும், இல்ல ஆல்ரெடி சில பேருக்கு வந்திருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் பீப்புள் ஹியர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டி ஐட்டம்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னு தெரியல, கொஞ்சம் இப்பெல்லாம் நான் நிறைய கன்சியூம் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸ்வீட்ஸ் நிறைய கன்சியூம் பண்றேன், கீ இருக்கிறத நிறைய கன்சியூம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்ன்ற பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கு, எஃபர்ட் போடுறேன், எல்லாமே இருக்கு, ஆனா லேசினஸும் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் குரு இருக்கும்போது நீங்க குரு உங்க ராசியில வச்சிருக்கீங்கன்னா உங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங் ஷுட் பி டிஃப்ரெண்ட். என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, யூ ஷுட் மெயின்டைன் த டைம் பீரியட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஒர்க்குக்கான டைம் பீரியட், உங்களோட ரெஸ்ட்டுக்கான டைம் பீரியட், நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் பீரியட் நீங்க கரெக்டா பிரிச்சு பண்ணணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், அப்புறம் நைட் தூங்க போறதுக்கு வந்து மட்டும் போய் தூங்குவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த டைம்ல அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்களோட ரெஸ்ட்ஃபுல் டைம் பீரியடும் வேணும். ஏன்னா குருவால வந்து கண்டினியூஸாலாம் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் கிரகம் இல்லை குரு எப்படி ஒரு கிரகம்னா நாலேஜபிள், ஸ்மார்ட் ஒர்க்கிங்கான கிரகம் தான் குரு. அப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றது போல இந்த டைம்ல என்ன பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க், ஆனா ஆத்மார்த்தமா அந்த டைம் வந்து ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்றது இருக்கணும், லைக் ஃபுல் வித் 200% கான்சென்ட்ரேஷன். அப்போ குருன்னு வரும்போது உங்களோட பிசிக்கல் எஃபர்ட் மட்டும் பத்தாது, மென்டல் எஃபர்ட் ஷுட் பி
200%. உங்க மைண்டுக்கான ஃபியூவல் நீங்க போட்டுட்டே இருக்கணும். ஹெல்த்தி ஃபேட் சாப்பிட்றது கண்டிப்பா சாப்பிடணும். அவகேடோஸ், இப்போ நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா நிறைய அவகேடோஸ் சாப்பிடுங்க, அதுவும் நீங்க பண்ணலாம். இது பண்ணும்போது அண்ட் நீங்க இஃப் யூர் நான் வெஜிடேரியன் இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூஆர் ஓகே டு டேக் ஃபிஷ் டேப்லெட்ஸ், இந்த காட் லிவர் ஆயில் டேப்லெட்ஸ் சாப்பிட்றது, இது எல்லாமே உங்க பிரெயின் நரிஷ்மெண்ட் கொடுக்கும். இந்த டைம்ல இஃப் யுவர் பிரெயின் கேன் ஒர்க் அட் இட்ஸ் ஃபுல் ஆப்டிமம், நீங்க உங்களால எது வேணாலும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கான டைம் பீரியட் தான் இது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி சம் ஹெல்த்தி ஃபேட் கெயின் பண்ணலாம். லைக் உங்களோட மசில் மாஸ் கெயின் பண்ணலாம், நெகட்டிவான ஃபேட் வந்து நீங்க ரிமூவ் பண்ணலாம். ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப பீப்புள் ஆர் நவ் ஃபாலோயிங் ஆல் திஸ் நெகட்டிவ் திங்ஸ் லைக் ஒலிம்பிக் ஃபாலோ பண்றேன், இந்த மாதிரிலாம் பண்றாங்க. டோன்ட் டூ தட். நீங்க இந்த பீரியட்ல வந்து கரெக்டா இஃப் யூ டார்கெட் ஃபார் யுவர் பாடி, கரெக்டான ஹெல்த்தி ஃபேட் ரீட்டைன் பண்ணிட்டு தேவையில்லாத மாசஸ் நீங்க ரெடியூஸ் பண்றது பண்ணலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் இந்த டைம் பீரியட்ல அட்வைசஸ், பீப்புள் கிட்ட இருந்து வர அட்வைசஸ் வந்து நீங்க கரெக்டான அட்வைசஸ் யூஸ் பண்ணும்போது கரெக்டான பாதையில நீங்க வந்து மாத்தி உங்களோட லைஃப் எடுத்துட்டு போகலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் டைம் கேன் ஆல்சோ பி பெனிஃபிஷியல் ஃபார் யுவர் ஃபாதர். இவ்வளவு நாளா வந்து என் அப்பாவுக்கு நெகட்டிவான சில சிச்சுவேஷன்ஸ் இருந்ததுங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் அவருக்கு வந்து ரொம்ப நாளா ஒர்க் அவுட் ஆகாம இருந்ததுன்னா இந்த டைம்ல அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா குரு பார்வை 9ஆம் இடம்ல வருது. ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் தெம் ஆஸ் வெல். அவங்களோட சுச்சுவேஷன் இன்னும் பாசிட்டிவா எடுத்துட்டு போறதுக்கு. அண்ட் கிட்ஸுக்கான ஒரு நல்ல டைமுன்னு சொல்லலாம். அதாவது என்னோட குழந்தைங்க லைஃப்ல நல்ல விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த டைம் நீங்க யூஸ் பண்ணலாம். அவங்களோட லைஃப்ல படிப்பு விஷயம் அவங்க நல்லபடியா எடுத்துட்டு போறது இல்ல, அவங்க லைஃப்ல அவங்களுக்கான கல்யாணம் நடக்கிறது இல்ல, அவங்களுக்கான லைஃப் செட்டில் ஆகுறது எல்லாமே இந்த ஒரு வருடம் அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். சரிங்க, ரிலேஷன்ஷிப்க்கு இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப நாளா வந்து ஒரு மேரேஜ் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கேன், இல்ல எனக்கு ஒரு நல்ல லவ் ரிலேஷன்ஷிப் செட் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இட் இஸ் அ வெரி குட் டைம். பிகாஸ் உங்க 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாரு, உங்க 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாரு. இந்த ஒரு வருடம் just concentrate on getting the right person. அதுவுமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலா மட்டும் பார்க்காம எமோஷனலி உங்களால அந்த பர்சன் கூட கனெக்ட் ஆக முடியுதா அதை நீங்க பார்க்கணும். அண்ட் ஒரு அட்வைஸ் கடகம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல எஸ்பெஷலி யூ மைட் கம் அக்ராஸ் பீப்புள் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட் தென் யூ. அதாவது டிஃப்ரெண்ட் காஸ்ட்ல பார்த்தேன், அவங்களோட தான் எனக்கு செட் ஆச்சு, இல்ல அவங்களோட லாங்குவேஜ் வேற, இல்ல அவங்க லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட மதர் டங் வேற, அவங்களோட மதர் டங் வேற, பட் நாங்க இருந்தாலும் ஒரே லாங்குவேஜ் பேசுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற, இல்ல எனக்கும் அவங்களுக்கும் ஏஜ் கேப் நிறைய இருக்காங்க, இல்ல அவங்க வந்து ஃபாரின் செட்டில்டா இருக்காங்க, நான் அங்க போனோம் இல்ல அவங்க இங்க வரணும், ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸோட வரன் அமையறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, இல்ல ரிலேஷன்ஷிப் அமையறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கோ ஹெட் வித் தட். உங்களுக்கு நிஜமாவே அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி அவங்களோட வருதா, மனசுக்குள்ள இன்ட்யூட்டிவா உங்களுக்கு அது தோணுதா, ஜஸ்ட் கோ ஹெட் வித். ஓகே, இது வந்து உங்களுக்கு அதுக்கான நல்ல டைம். பட் ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, திஸ் இஸ் ஆல்சோ அட்வைஸ், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இயர் டிசம்பர் 5th முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து உங்களோட மேரேஜ் சிச்சுவேஷன்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ண பாருங்க. அதாவது பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறதே லேட்டா ஆரம்பிக்கிறேன், பையன் பார்க்க ஆரம்பிக்கிறத லேட் பண்றேன் அப்படின்னு இல்லாம சீக்கிரம் ஆரம்பிங்க. டிசம்பர் 5th உங்களால வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்றது, ஃபைனலைஸ் பண்றது பண்ண முடிஞ்சது அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். இல்ல அட்லீஸ்ட் வந்து வரன் தேடுறது நீங்க இந்த டைம்ல பண்ணி முடிக்கிறீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ராகு கேத்து பெயர்ச்சி நடக்குது. அண்ட் கேத்து எங்க வராரு, டிசம்பர்ல இருந்து கடகம்கே வராரு. அண்ட் 7ஆம் இடத்துல மகரம்க்கு ராகு வராரு. அப்போ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல இருந்து எல்லா கடகராசிக்குமே இது ஒரு விஷயமா இருக்கும். மைண்ட்ல வந்து நிறைய குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். குரு இருக்காரு, குரு கேன் ஹெல்ப் யூ. பட் இருந்தாலுமே வந்து கேத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கான பதில் உங்களை தேட சொல்லும். எனக்கு இது கரெக்டா நான் பண்றேன்னா தெரியல, அது கரெக்டா தெரியல, குழப்பங்கள் உண்டு பண்ணலாம். ஸோ அதை நான் தனியாவே வந்து புட் அன் அதர் வீடியோ. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் எதுக்கு பெஸ்டான டைம்னா, உங்களோட குருவை தேடுறதுக்கான பெஸ்டான டைம், உங்களோட ஸ்பிரிச்சுவல் சைடை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பெஸ்டான டைம். புதுசா நான் ஒரு சில சாதனாஸ் ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு பெஸ்டான டைம். குரு கேத்து கடகம்ல இருக்கும்போது தட்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி.
கல்யாணம்னு வரும்போது அதுக்கு முன்னாடியே நீங்க ஓரளவுக்கு கன்க்ளூட் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த பொண்ணு செட் ஆகல, இந்த பையன் செட் ஆகா, இல்ல நீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர் தேடிட்டீங்க. கல்யாணம் பண்றதுக்குமே வந்து இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் இட் பிஃபோர். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ஸோ எனி டிசிஷன்ஸ் இன் யுவர் லைஃப், கல்யாணம் தவிர, ரிலேஷன்ஷிப் தவிர, எனி டிசிஷன்ஸ் இன் யுவர் லைஃப், முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான எஃபர்ட் நீங்க இந்த வருஷம் போடுறது கடகம் இஸ் பெட்டர் ஃபார் யூ. அடுத்த வருஷம்னு வரும்போது தேர் இஸ் அ பேட்டர்ன் சேஞ்ச். அது நம்ம இப்போ இந்த வீடியோட டீட்டெயில்டா பார்க்க முடியாது, பட் ஐ வுட் டூ தட் as another video. அந்த பேட்டர்ன் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க லைஃப், உங்க டிசிஷன்ஸ் அண்ட் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் மாத்திட்டு யூ ஹாவ் டு டூ. ஓகே, ஒர்க் ரிலேட்டடா வரும்போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம். எதுக்குன்னா நீங்க நான் அப்ராட் ரிலேட்டடா ஒர்க் வீசா கிடைக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல ஒர்க் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல அப்ராட் ரிலேட்டட் பிஆர் விசா கிரீன் கார்டு ப்ராசஸ் பண்றேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல டைம். நீங்க அப்ராட் டிராவல் பண்ணி போய் ஒர்க் பண்றதுக்கு, இல்ல அப்ராட் டிராவல் பண்ணி ஸ்டடீஸ் பண்றதுக்கு, நான் இந்த மாதிரியான காலேஜஸ் எனக்கு வந்து டாப் மோஸ்ட் காலேஜஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேங்கன்னா அதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி குட் டைம். இந்த ஜூன் மந்த்ல இருந்து வர இந்த ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் தட், டோன்ட் டூ எனி மோர் டிலே. எஃபர்ட் போடுங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். போய் ஜாயின் பண்ணி போயிட்டே இருங்க. தட் இஸ் வெரி குட் ஃபார் யூ. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் வந்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க, நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா சைட்ல நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல என் வேலையில எனக்கான அந்த எமோஷனல் வேல்யூவே எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, எனக்கு அந்த எமோஷனலி கனெக்ட் பண்றது வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு சீக்ரெட் சொல்றேன். இந்த சீக்ரெட் நீங்க யூஸ் பண்ணும்போது முக்கியமா கடகம்க்கு இந்த சீக்ரெட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். என்னன்னா உங்களோட சைட் ஹசல், அதாவது நீங்க சைட் ஹசல் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல மெயின் ஸ்ட்ரீமாவே நான் வேற ஏதாவது ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் ஏஐ வந்துருச்சு, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து ஜாப் வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் ட்ரை திஸ். என்னன்னா இப்ப எல்லாருமே எதை நோக்கி போகிறதுக்கான டைம் பீரியட்னா அவங்களோட தனிப்பட்ட ஒரு டீப்பர் இன்ட்ரெஸ்ட். இட் கேன் பி அ வியர்ட் ஜாப், ஆனா அதை நோக்கி போறதுக்கான டைம் பீரியட் தான் இந்த ஒரு வருஷம். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சிமிலர்லி அந்த 2014 to 2015 டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஷன் இருந்திருக்கலாம், இல்லை நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சிருக்கலாம். மேபி அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்போ என் 20ஸ்ல தான் இருந்தேன், அப்போ நான் என் டீன்ஸ்ல இருந்தேன், இல்லை அப்போ என் 30ஸ்ல இருந்தேன், அப்போ என்னால பண்ண முடியல நீங்க யோசிச்சிருக்கலாம். அது என்னன்னு உங்களால ரிகலெக்ட் பண்ண முடியுதா பாருங்க. மேபி அப்போ உங்களுக்கு வரைகிறது பிடிச்சிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கத்துக்கிறது பிடிச்சிருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஏதாவது பிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த டைம் பீரியட் என்னன்னா to think about something which is very new or very weird or very different. மீதி பேர் அதை பெருசா பண்ண மாட்டாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியானதை நீங்க சூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்லா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில இதுல பார்த்திருக்கேன், they do ஒரு டிஃப்ரெண்டான ரிசர்ச் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் in one movie they do research about dying languages, and அது மாதிரி ரியலிஸ்டிக்கான பீப்புளும் நான் பார்த்திருக்கேன். ஆர்காலஜி ரிசர்ச் பண்ணுவாங்க, இல்லை ஹிஸ்டரி பேஸ்டா வந்து நிறைய டிஃப்ரெண்டான ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் போய் நான் அதை பத்தி வீடியோ போடுவேன். அந்த மாதிரி வீடியோ போட்டு ஹிட் ஆனவங்க, இல்ல இந்த டையிங் லாங்குவேஜஸ் பத்தின ரிசர்ச் பண்ணி அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி கிடைச்சது. அது எல்லாமே வந்து ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கு நான் போய் பண்றேன்னு அவங்க பண்ணல, அதுல அவங்க பேஷன் இருந்திருக்கு, அது அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணது உங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், பட் அது என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான பாத்துல நீங்க போகும்போது அதுதான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அது என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. ஏன்னா கடகம் பொறுத்த வரைக்கும் கடகம்ஸ் பாத் இஸ் நாட் அன் ஈஸி பாத். இப்போ கடகத்துக்கு ஆப்போசிட் யாரு? மகரம். மகரமோட பாத் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா மகரம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் இப்படிதான் வேலை செய்யுது, இப்ப எல்லாரும் ஐடிக்கு போறாங்களா, நானும் ஐடிக்கு போறேன்னு போவாங்க. இப்ப எல்லாரும் வந்து எம்பிஏ போறாங்களா, நானும் எம்பிஏ போறேன்னு போவாங்க. ஏன்னா அவங்களோட பாத் இஸ் வெரி சிம்பிள், ஹவு த வேர்ல்ட் ஆப்ரேட்ஸ். கடகம் அப்படி இல்லை, கடகமோட பாத் வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். கடகம்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிச்சிருக்கும், போயம் எழுதுறதா இருக்கலாம், கதைகள் எழுதுறதா இருக்கலாம், அந்த எழுதுறது ரொம்ப, இல்ல பப்ளிக் ஸ்பீச்சஸ் எழுதுறதா இருக்கலாம், எழுதுறது ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா அவங்க அதை எக்ஸ்ப்ளோரே பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா கடகம்ல ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பீயிங் இன்டு ஃபுட் பேஸ்டான ரிசர்ச் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல ஃபாரின் ரிலேட்டட் ஃபாரின் ரிலேட்டட் திங்ஸ், அதாவது அது என்னன்னு தெரியல. இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜ் அதை பத்தின ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும்.
எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு பிரெஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்பானிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அதை அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதுதான் பேஷன், அதுதான் உங்க எமோஷன் கனெக்ட் ஆகிற அந்த இடமே. இப்போ எனக்கு வந்து பிரெஞ்சு ரொம்ப பிடிக்குங்க, ஸ்பானிஷ் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க ஐடியலா நீங்க என்ன பண்ணணும், நீங்க அந்த லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணி அந்த லாங்குவேஜை வந்து யூ கேன் டீச் டு அதர்ஸ். அந்த லாங்குவேஜோட இன்டர்பிரட்டரா நீங்க மாறலாம். அப்பதான் அதுதான் உங்களோட எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகிற ஒரு ஜாப் இல்லையா? அந்த மாதிரி என்னன்றத வந்து நீங்க ஃபிகர் அவுட் பண்ணுங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டர்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த டர்ட்டில் எக்ஸ் வந்து அந்த கரையோரமா வந்து சில டைம் ஒதுங்கிடும், அதை போய் கலெக்ட் பண்ணி அந்த மாதிரியான சில சில ஹாபிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹாபிஸ் பண்ணும்போது அதன் மூலமா ஒரு ஒர்க் செக்மெண்ட் அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி உங்க ஹாபிஸை வச்சு ஓப்பன் ஆகிற ஒரு ஒர்க் செக்மெண்ட், நாட் ரொட்டீன் ஹாபி. எல்லாருக்கும் வரைய பிடிக்கும், எனக்கும் வரைய பிடிக்கும் அப்படின்றது இல்லாம அதுல வந்து உங்களுக்கு யூனிக்கா என்ன பிடிச்சிருக்கு, எல்லாருமே வந்து ஒரு யூனிக்கான சோல். ஸோ உங்களுக்கும் என்ன வருது அப்படின்றத அதை பார்த்து ஃபிகர் அவுட் பண்ணும்போது தட் இஸ் த பெஸ்ட் பாத் ஃபார் கடகம். இந்த ஒரு வருஷம் குரு பகவான் அதை ஃபிகர் அவுட் பண்றதுக்கான ஒரு பாதையை உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி என்னால தனியா பண்ணவே முடியலைங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் யூ கேன், உங்களுக்கு டைம் இருந்தது, இஃப் யூ கேன் அட்டெண்ட் அவர் மெடிடேஷன், டூ தட். அதன் மூலமா அட்லீஸ்ட் யூ வில் கெட் த ஐடியா. அந்த மெடிடேட்டிவ் ஜோன்ல தான் உங்க மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் ஆப்ரேட்ஸ் இன் டீப்பர் மோட்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ், மென்டல் ஸ்டேட்ஸ். அதாவது நார்மலா உங்களுக்கு இருக்கிற பேட்டா ஒரு ஆன்சைட்டி இருக்கிற அந்த ஸ்டேட், ஒரு நார்மலா இருக்கிற ஸ்டேட்டை விட அது ஆல்ஃபா, தேட்டா அண்ட் டெல்டான்னு டீப்பர் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த டீப்பர் ஸ்டேட்ல உங்களுக்கான கேள்விகள் நீங்க கேட்கும்போது உங்க ஆழ் மனசே அதுக்கான பதில் சொல்லும். அதுதான் இந்த மெடிடேஷன்ஸ். இது வேற ஒன்றும் இல்லை. இப்ப ஜூன் மாசம் நடக்குது இல்லையா, லைவ்ல வேணும்னாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். இல்லைங்க நான் இந்த மந்த் அட்டன் பண்ண முடியாதுன்னா ரெக்கார்டடா வாங்கியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் ட்ரை டூயிங் தட். ஓகே, சரி. பேபி பர்த், ரொம்ப நாளா வந்து குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா அஃப்கோர்ஸ் உங்க ஜாதகம் பார்க்கணும். பேபி பர்த் பொறுத்த வரைக்கும் டிரான்சிட்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. பட் திஸ் இஸ் அ வெரி குட் டைம் ஃபார் யூ டு ட்ரை ஃபார் பேபி, ப்ரொவைடட் உங்க ஹாரோஸ்கோப்பும் அதை ப்ராமிஸ் பண்ணும்போது. ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பண்றவங்க வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் டச் போட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எமோஷனல் கனெக்ட், அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கும்போது என்ன தெரியுமா ஆகும் உங்களுக்கு வந்து, இப்போ நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்லை எம்பிஏ ப்ரிப்பேர் பண்றீங்க, எம்எஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்த புக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து இதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஒரு எனர்ஜி வருதுல, அதுதான் எமோஷனல் கனெக்ட். அது வரணும். அது வரலன்னா நீங்க அந்த எக்ஸாம் ட்ரை பண்றதே வேஸ்ட்னு அர்த்தம். அந்த எமோஷனல் கனெக்ட் வந்ததுன்னா யார் என்ன பண்ணாலும் உங்க பாத்துல வந்து டீவியேட்டே பண்ண முடியாதுன்னு நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரொசீட் பண்ணலாம். சரியா? இப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புனர்பூசம் பொறுத்த வரைக்கும் புது பிகினிங் கொடுக்கக்கூடிய டைம் பீரியட். நீங்க புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிப்பீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த அடுத்த 12 வருஷத்துக்கான விதை வந்து அதுல இருக்கும். அதுக்கான அந்த நல்ல விஷயம் கொண்டு வரதும் இந்த டைம்ல இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ஸ்டார்ட். லேசினஸ் எல்லாம் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பூசம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான டைம் பீரியட். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க நிறைய விஷயம் நீங்க எண்டுக்கு கொண்டு வந்தே ஆகணும். அதை எண்டுக்கு கொண்டு வந்தாதான் உங்களுக்கு புது விஷயம் பண்ண முடியும். அந்த டெத் ஆஃப் சம்திங் இஸ் அ பர்த் ஆஃப் சம்திங், சம் அதர் திங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க இதோட எண்டுக்கு கொண்டு வந்தே ஆகணும். திஸ் திங்ஸ் won't work. அது எதுன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இஃப் யூ கேன் மெடிடேட், டூ மெடிடேட் அண்ட் ஐடென்டிஃபை. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுல எதெல்லாம் எண்டு கொண்டு வரணும்ன்றத பாருங்க. இல்லை இஃப் யூ வாண்ட் டு கன்சல்ட் அன் அஸ்ட்ராலஜர், ஜஸ்ட் டூ தட். ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படி பண்ணீங்கன்னா ஈவன் பெட்டர். ஓகே, ஆயில்யம் நட்சத்திரம் உங்களுக்கு வந்து இந்த டைம்ல டிட்டாச்மெண்ட் இஸ் த கீ. இப்போன்னு மட்டும் இல்லைங்க, எப்பவுமே ஆயில்யம்க்கு டிட்டாச்மெண்ட் கொண்டு வரதான் உங்க லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆயில்யம் ஈஸிலி கெட் அப்சஸ்ட் வித் திங்ஸ். ஏதாவது ஒரு அப்சஷன் இருந்துட்டே இருக்கும். எனக்கு இது திடீர்னு பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப அப்சஸ்டா இருக்கேன் அப்படின்னு அப்சஸ்டா இருப்பாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும், நான் இவ்வளவு நாள் இந்த விஷயத்துல ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். திரும்ப இன்னொரு விஷயத்துல போய் அப்சஷன். இன்னும் அப்சஷனே இருக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. லீவ் ஆல் த அட்டாச்மெண்ட். உங்களுக்கு வந்து எது ஒர்க் அவுட் ஆகுமோ அது தானாவே நடக்கும். அந்த விஷயத்த வந்து ப்ரொசீட் பண்ணி போயிட்டு இருக்கணும். அந்த டிட்டாச்மெண்ட் மைண்ட் அளவுல கொண்டு வாங்க. லெட்டிங் கோ ஆஃப் திங்ஸ் கொண்டு வாங்க. நான் இவ்வளோ நாள் இந்த ஒரு பாதை எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகலையா, சரி அதை விட்டுட்டு நான் அடுத்தது ஒன்று ட்ரை பண்றேன்னு விட்டுட்டு அடுத்த விஷயம் போக பாக்குறது ஆயில்யம் பண்ணணும். திஸ் வில் பிரிங் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃபார் தெம். ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா, உங்க லைஃப்ல இந்த டைம்ல குரு வரக்கூடிய டைம். அதாவது குரு உங்க ராசிக்கு வராரு.
ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணக்கூடிய டைம் இது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், பர்டிகுலர்லி யூ கேன் டூ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், இந்த 555 டெக்னிக்ஸ், 369 டெக்னிக்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க பண்ணக்கூடிய டைம் இது, பெஸ்டான டைம். அண்ட் அது பண்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா குருவோட பிளெஸிங்ஸ் இந்த டைம்ல உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அண்ட் பீப்புள் வில் கம் அண்ட் ஆஃபர் அட்வைசஸ். அந்த அட்வைசஸ் கொடுக்கும்போது அதுல எது உங்களுக்கு கரெக்டாக படுதோ அதெல்லாம் நீங்க எடுத்து பண்றது நல்லது. செகண்ட் என்னன்னா, இது ஒரு சீக்வன்ஸா நடக்கும், இது ஒரு பேட்டர்னாவே நடக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, தேர்ஸ்டே, இது ஒரு தேர்ஸ்டே நடக்கும். அதாவது இந்த தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட யாராவது வந்து பேசுவாங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல புதுசா நீங்க பாக்குறவங்களா இருக்கலாம். எய்தர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இல்ல அவங்க உங்களுக்கு, இல்ல நீங்க பேசுற டைம்ல, இல்ல உங்களுக்கு ஆஃபர் பண்றது ஒரு எல்லோ கலர் சாப்பிடுற பொருள் ஆஃபர் பண்ணலாம், இல்ல நீங்க பேசுற டைம்ல நீங்க எல்லோ கலர் திங்ஸ் நிறைய உங்க 2 பேரும் சுத்தி பார்க்கலாம், எல்லோ ஒரு கோல்டு கலர். ஓகே, இல்ல அவங்க உங்களை மீட் பண்ண வரும்போதே, இல்ல நீங்க பேசுற டைம்ல கடவுளோட பிக்சர்ஸ் அங்க பார்க்கலாம். அதாவது நீங்க அவங்களோட இப்படி பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்க இங்க பாக்குறீங்க கடவுளோட பிக்சர் இருக்கு. தென் ஆல்சோ திஸ் பேட்டர்ன் இஸ் ட்ரிகரிங் அப்படின்றது அர்த்தம். அப்போ இது என்னன்னா, அவங்க உங்க கூட பேசும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்ன ஒரு விஷயம்னா, நீங்க ஏதோ ஒரு விதத்துல பண்ணணும்னு நினைச்சு பண்ணாம ஒரு விஷயம், எதிர அவங்களே ரிமைண்ட் பண்ணலாம், இல்ல அவங்க பேசுற விஷயத்த வச்சு உங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வரலாம், இல்ல நீங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு திடீர்னு இது ஞாபகம் வருது. அவங்க வந்து பேசுறாங்க, நீங்க ஒரு கடவுள் பிக்சர் எங்கேயோ பாக்குறீங்க, இல்ல அவங்கள சுத்தி எல்லோ கலர் கோல்டு கலர் இருக்கிறத பாக்குறீங்க, இல்ல அவங்களே அதை போட்டிருக்கிறத பாக்குறீங்க, அது தேர்ஸ்டேயா இருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னா தட் இஸ் த பேட்டர்ன் ட்ரிகரிங். அப்போ அது என்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதை உங்க லைஃபே ரிமைண்ட் பண்ணதுன்னு அர்த்தம். சோ அதை நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணி பண்ணுங்க. அது நீங்க விட்டு வச்ச விஷயம், பண்ணாம இருக்க விஷயம், அதை நீங்க ப்ரொசீட் பண்ணி பண்ணுங்க. இன்னொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா, அது இப்ப இந்த பேசுற நபர் உங்ககிட்ட இல்லாம உங்க அப்பா கிட்ட கூட பேசலாம், இல்ல உங்க அப்பா மூலமா கூட அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரை டு ஃபிகர் அவுட் ஃப்ரம் ஹூம் தட் இஸ் ஹேப்பனிங். இந்த பேட்டர்ன் நடக்கணும். இந்த பேட்டர்ன் நடக்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அதை நீங்க பண்ணி முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி சேஞ்சஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் உங்க லைஃப்ல நடக்கவும் பாசிட்டிவாகவும் நடக்கும். ஓகே, திஸ் இஸ் அ பேட்டர்ன் ஃபார் யூ. செகண்ட் ஒன் என்னன்னா, இதே பேட்டர்ன்ல வந்து ஸோ அன்எக்ஸ்பெக்டடா வந்து பாத்தீங்கன்னா சில ஃபைட்ஸ் நடந்திருக்கும், சில கான்ஃபிளிக்ஸ் வந்திருக்கும் உங்களை சுத்தி, அன்எக்ஸ்பெக்டட் கான்ஃபிளிக்ஸ். ஆனா அந்த அன்எக்ஸ்பெக்டட் கான்ஃபிளிக்ஸோட எண்டுல வர பை ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா நடக்கும். இந்த ஒரு பிரச்சனை வரலன்னா இது வந்திருக்காதே அப்படின்ற மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ எனி ப்ராப்ளம் இஸ் அ குட் ப்ராப்ளம். குரு இருக்கிற டைம்ல ஒரு ப்ராப்ளம் வருதுனாலே அந்த ப்ராப்ளம் மூலமா உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் கொண்டு வராரு. அந்த ப்ராப்ளம் மூலமா உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அந்த சேஞ்ச் நான் பண்ண மாட்டேன், நான் ஸ்டப்பனா ஈகோட தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் ரிகரண்டா வந்துகிட்டே இருக்கும். ப்ராப்ளம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா அந்த சேஞ்ச் உங்களுக்குள்ள கொண்டு வந்துருங்க. ரிமூவ் ஆல் யுவர் ஈகோ அவுட் அண்ட் தென் ஜஸ்ட் ப்ரொசீட் வித் லைஃப். சரி, என்ன ஏதோ ஒரு ஹம்பிள் டவுன் பண்றதுக்காக இது வந்திருக்குன்ற மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரெமெடி, பட் நீங்க இதை பண்ணும்போது திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் யூ. என்ன ரெமெடின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது உங்களோட நட்சத்திர நாள்ல பண்ணணும். நீங்க பூசம் ஆயில்யம்னா இந்த மாசம் எப்போ பூசம் வருது ஆயில்யம் வருதுன்னு பாத்துக்கோங்க. அந்த நட்சத்திர நாள்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு எல்லோ கலர் கயிறு, ஓகே, கையில கட்டிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கயிறு உங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நோக்கி கும்பிட்டுட்டு நீங்க அந்த எல்லோ கலர் கயிறை வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து கையில கட்டிக்கோங்க. கையில கட்டிட்டு அந்த டைம்ல கையில கட்டிட்டு பூஜை முடிச்சப்பறம் கிளம்பி வெளியில போங்க. எனிவேர், யூ கேன் கோ எனிவேர். கோயிலுக்கு போகலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம், இல்ல வெளியில எங்கேயோ சும்மா வெளியில ட்ரிப் போறீங்க, எதுக்கு வேணாலும் போகலாம். நீங்க வெளியில கிளம்பி போகும்போது வீட்டை விட்டு வெளியில காலடி எடுத்து வச்சு வெளியில நடந்து இல்ல வெளியில போகும்போது கொஞ்சம் கான்சியஸா உங்களை சுத்தி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற கடவுள் இல்ல கடவுளோட பேரு, அங்க வந்து ஒரு போர்ட்ல சரவணன் பாக்குறீங்க, அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா முருகரோட பேரு. இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போகும்போதே வந்து பெருமாளோட போட்டோ வந்து மேபி இன்னும் ஒரு வண்டி பின்னாடி ஒட்டி இருக்கிறத கூட பாக்குறீங்க. அப்படின்னா அது இல்ல ஒரு அம்மனோட இல்ல வாராகி அம்மனோட போட்டோ நீங்க எங்கேயோ பாக்குறீங்க, இல்ல வாராகி அம்மன் கோயில்ல அங்க போறீங்க, அங்க கோயில்ல நீங்க பாக்குறீங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ எந்த கடவுள் நீங்க பாக்குறீங்களோ அது ஹிந்து காட்ஸா மட்டும்தான் இருக்கலாம். மேபி இட் கேன் பி புத்தர், இட் கேன் பி இயேசு, இட் கேன் பி எனி ஒன். எந்த கடவுள் நீங்க பாக்குறீங்களோ ஃபர்ஸ்ட் இன் sight,
இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு அந்த கடவுள் உங்களுக்கு இந்த டைம்ல உங்க லைஃப்ல வரணும்னு நினைக்கிறாங்கன்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது நீங்க அந்த கடவுளை வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசால நீங்க வந்து எந்த காரியம் ப்ரொசீட் பண்றதா இருந்தாலும் கும்பிட்டுட்டு ப்ரொசீட் பண்ணும்போது இந்த டைம்ல அவங்களோட எனர்ஜி தான் உங்ககிட்ட லேக் ஆகுது. அண்ட் அவங்களோட எனர்ஜி நீங்க அவங்கள கும்பிடுறது மூலமா நீங்க வாங்கிக்கும் போது, அவங்களோட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கும் போது உங்களுக்கு இந்த டைம்ல அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நிறைய தடவை இதே ரெமெடி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆயில்யம் ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க கண்ணில் வாராகி அம்மன் படுவாங்க, இல்ல நாகர்கள் படுவாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வாண்ட் இவங்களோட பிளெஸிங்ஸ் தான் ஆயில்யம்க்கு தேவைப்படுறதா இருக்கும். ஸோ பூசம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குரு ரிலேட்டடான ஒரு கடவுள், ஏன்னா அந்த கடவுளே வந்து நிறைய பேருக்கு குருவா இருந்திருக்காங்க, அந்த மாதிரி பார்ப்பாங்க. இட் கேன் பி எனி ஒன். உங்களோட இண்டிவிஜுவல் கேசஸ்க்கு வேற மாதிரி கூட வரலாம். பட் அந்த கடவுள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளை வந்து நீங்க கும்பிடும் போது, அந்த கடவுள் கிட்ட வந்து நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணும்போது யூ கேன் see the difference in your life. ஓகேங்களா? டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் ரிலீஜன் இன் டு இட். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல தே ஆர் குட் சோல்ஸ். அந்த ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடவுளா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு உன்னதமான எனர்ஜி பீப்புள் ரிலேட் பண்ணியிருக்காங்கன்ற அர்த்தம். ரிலிஜன் நம்ம ஃபாலோ பண்றது, நல்ல எனர்ஜி எங்க இருந்தாலும் நம்ம அதை வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை, சரிங்களா? அண்ட் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெஸ்டான ரெமெடி, ஒரு ஸ்வீட்டான ரெமெடின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, நீங்க எந்த காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் பால்ல கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சோண்டு ஹனி கலந்து, டர்மரிக் மில்க் சொல்லுவாங்க, கொஞ்சோண்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டர்மரிக் அப்சார்ப் பண்றது ரொம்ப நல்லது, யூனோ நம்மளோட உடம்புக்கு ஏத்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது நீங்க குடிச்சிட்டு எந்த காரியமா இருந்தாலும் ப்ரொசீட் பண்ணும்போது, மில்க்ன்றது எது? கடகம். அண்ட் மஞ்சள் வந்து நம்ம குரு பகவான். குரு கடகம்ல இருக்கிறத நீங்க ஆக்டிவேட் பண்ணி பண்றீங்கன்னு அர்த்தம். டெய்லி நீங்க குடிச்சாலும் நல்லது, இல்ல எந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் குடிச்சிட்டு ஆரம்பிங்க. இட் இஸ் வெரி குட். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி எனக்கு நீங்க சொன்ன நக்ஷத்ராஸ் மெடிடேஷன் பத்தி டவுட் இருக்குங்க, எல்லாருமே பண்ணலாமா? ஏன்னா இந்த டைம் குரு கடகம்ல வராரு, எல்லாருமே இந்த மெடிடேஷன் பண்ணாலும் நல்லதுதான். யூ கீப் ஆக்டிவேட்டிங் குருஸ் எனர்ஜி இன் யுவர் லைஃப். ஸோ அதை பத்தி டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.